ஹரிவோம். சிவபெருமானை பார்க்கறதுக்கு நாரதர் ஒரு நாள் போனாராம். அவர் சிவபெருமான்கிட்ட ஏதோ விஷயம் பேசின்னு இருக்கும்போது டமார்னு ஒரு சத்தம் கேட்டுதான். அவருக்கு ஒன்றும் புரியல நாரதருக்கு. சிவபெருமானை பார்த்து கேட்கிறாரா, சுவாமி என்ன சத்தம் அப்படின்னு. இல்ல, ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் பேர் ராவணன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்றும் தெரியல. ஓ அப்படியா, சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். அப்படி கேட்ட முடிச்ச செகண்டுக்கு திருப்பி இன்னொரு சத்தம் டமார்னு கேட்டுதான். சுவாமி இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாரா. அந்த ராவணன் மடிஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு ராவணன் பிறந்து மடிந்தது அந்த ஒரு செகண்டுக்குள்ளதான். இப்படிதான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்கவே கூடாது. இந்த உலகத்துக்கு வந்தது கடவுளை அறிவதற்காக. நீங்க உங்க குருமார்கள் யாரோ அவங்களை அணுகி மேல மேல உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றி பெறணும். இதுக்கு நான் உங்க எல்லாரையும் பீடத்திலிருந்து ஆசீர்வாதம் பண்றேன். நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை.